என் பேர் கஸ்தூரி. நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு வந்தது எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் எங்கள் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. 2012 மேரேஜ், 2014 இறந்துட்டாங்க. பெரிய பையனுக்கு 1.5 வயசு, சின்ன பையன் 6 மாதம் கன்சீவாக இருக்கேன். அப்புறம் எங்கள் அக்கா நம்ம அங்கே ஊரில் வில்லேஜில் இருக்கோன்னா நீங்கள் ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அக்கா அரியலூர் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட 5 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அக்கா மேரேஜ் பண்ணி போனாங்க. அதெல்லாம் தனியாக தங்கியிருந்தேன் அரியலூர்ல. எங்கள் ஊருக்கு போகும்போது எங்கள் மாமா ஒருத்தர் மீட்டிங்கில் இருந்தாங்க. சொன்னேன் ஏற்கனவே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார். பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க ஊருக்கு வரதுக்காக. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா ஒன்றும் பண்ணலாமா, வீட்டில் தான் இருக்கா அப்படின்னா. நீ எதுவும் பண்ணலைன்னா உன் லைஃப் பூஜ்ஜியம் அப்படின்னு சொன்னார். அது இப்படி வட்டம் போட்டு சொன்னார், உன் லைஃப் பூஜ்ஜியம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறாங்க மாமா அப்படின்னு படிச்சிருக்கோம், எந்த ஒரு வேலைக்கும் போகல, அதனால இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம டிஎன்பிசி போகலாம் அப்படின்னு சொல்லி என் பையனுக்கு அப்போ 2 வயசு சின்னவனுக்கு ஃபஸ்ட்டு ராஜேஷ் அகாடமி போய் தூக்கிட்டு போய் பார்த்தேன். ஆனால் அங்கே விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு தெரியலன்னு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் சரி நம்ம ஸ்கூலில் போகிற பையனை எல்கேஜி சேர்த்துட்டேன். நம்ம ஸ்கூல் அனுப்புகிற டைமு நம்ம போய் படிக்கலான்ட்டு அப்போ ரீசா காம்ப்ளெக்ஸில் இருந்துச்சு பாரதி அகாடமி. அங்கே போய் ஜாயின் பண்ணேன். 2019 டிசம்பர் 29 ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொரோனா வந்துடுச்சு மார்ச் மாதம். அது ஒரு 6 மாதம் வீட்டில் இருந்தோம். அந்த 6 மாதம் வீட்டில் இருக்கும்போது நான் எங்கள் கொலையில் போயிட்டு படிக்கிற சயின்ஸ் இதெல்லாம் ஓரளவு படித்து, ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த பசங்க சாரு கொஸ்டின் கேட்பாங்க, டக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு பயமாக இருக்கும். அப்போலாம் இப்படி கோரஸாக சொல்கிறாங்க, நம்மளால அப்படி வர முடியுமா என்னன்ட்டு. அந்த 6 மாதம் ஆனால் நான் வீட்டில் சும்மா இல்லை. ஆனால் ஆன்லைன் கிளாஸு தான். அப்போ என்கிட்ட ஆண்ட்ராய்டு ஃபோன் கிடையாது, பட்டன் செல் தான் இருந்துச்சு. அதனால் தெரியாது ஆன்லைன் கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு. நாங்கள் ஊரில் போய் அப்படியே இருந்தோம். அது 6 மாதம் ஆனால் நாங்கள் வீட்டில் படிச்சுட்டு தான் இருந்தேன். அது மறுபடியும் ஓப்பன் பண்ணாங்க, மறுபடியும் இங்கே தான் படித்தேன். அதே படிச்சுட்டே இருந்து 6 வருஷம் ஓடிடுச்சு. வேலையும் வாங்கிட்டேன். ஏன்னா எங்கள் மாமியாரெலாம் சொல்லுவாங்க, இப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தேன் எப்போ சம்பாதிப்பேன், எப்போ பிள்ளைங்களை பார்ப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. நான் எப்போ வேலைக்கு போகிறேன்னா அப்போ அப்போ படிப்பை நிப்பாட்டுவேன். அதுவும் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 10 வருஷம் ஆனாலும் சரி நான் வேலைக்கு போவேன் கண்டிப்பான்னு சொன்னேன். ஊரில் பொங்கலுக்கெல்லாம் நான் போகும்போதெல்லாம் எங்கள் அக்காலாம் கேட்பாங்க, பக்கத்து வீட்டு அக்காலாம், உன் புள்ள படிக்கிற வரை நீ படிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. எப்போ 70 வருஷமாக இருந்தாலும் சரி எப்படியா இருந்தாலும் வேலைக்கு கண்டிப்பாக போவேன். அப்போ தான் நான் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும். ஒரு டெம்பரவரியாக போனாலும் ஒரு 5000 10,000 சாப்பிட்டு தருவாங்க. அதை வச்சுட்டு ரன் பண்ண முடியாது என் பிள்ளைங்களை. அதனால கண்டிப்பாக எத்தனை வருஷம் 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் அந்த ஃபீல்டில் தான் இருப்பேன். நான் வரமாட்டேன். இத்தனை வருஷம் உழைப்பை நான் போட்டுட்டேன். அதில் அப்படி வாங்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன் நான் ஊரில் எல்லாருக்கிட்டே. அதே மாதிரி கடவுள் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டான். நீங்கள் நல்லா படிங்க. எனக்கு மேக்ஸ் நான் 10th போட்டது 2003 நான் பாஸ் அவுட்டு 10th. அப்போ 10th 83 மார்க்கு மேக்ஸில். ஆனால் மனுஷன் சொல்லுவாங்க அந்த 83 மார்க் 100 எடுத்தால் வேஸ்ட்டு அப்படிம்பாரு சாரு. ஏன்னா பர்சன்டேஜெல்லாம் போய் டக்குன்னு சொல்லுங்கப்பா, நம்ம சொல்ல தெரியாதுல்ல. அப்படிலாம் நினைப்பேன் அந்த மார்க் நமக்கு வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு. ஆனால் நான் 2 மணி வரையிலாம் மேக்ஸ் போட்டிருக்கேன். யூடியூப்பை பார்த்து நான் கணக்கு போட்டு பார்ப்பேன். ஏன்னா நிறைய பேர் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் இருக்காங்க. எனக்கு அவ்வளோ தெரியாது மேக்ஸ். எனக்கு 10th சரியா. அதுக்கப்புறம் மேக்ஸே நான் போடவே இல்லை. மேக்ஸு பக்கமே நான் போனது கிடையாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குள்ளே மேக்ஸ் நோட் நான் வச்சுருக்கேன். பர்சன்டேஜாக அது எல்லாத்தையும் ஒரே நோட்டாக போட்டிருக்கேன். மென்சுரேஷனா அது தனியாக ஒரு நோட்டு போட்டு வச்சுருக்கேன். அளவைகள்லாம் 10th 6th 7th 8th 9th 10th அப்படி போட்டு நோட்டு வச்சுருக்கேன் நான். அதே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருக்குது, அது அதே மாதிரி எல்லாத்துக்கும் நோட்டு தனித்தனியாக நான் வச்சுருக்கேன். ஆனால் என்னால் ஓரளவு மேக்ஸ் நான் போட தெரியும் இப்போதைக்கு. 18 போட்டேன் சார். ஃபஸ்ட்டு போன குரூப் 4ல் 14 தான் சார் போட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் குரூப் 2 21 போட்டேன் சார். ஏன்னா போன டைமில் அது ஈஸியாக தானே சார் கேட்டிருந்தாங்க. அதனால தமிழ் 85 சார்.
வாங்கிட்டீங்க, இப்போ வந்து ஊரில் என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னபடி வேலை வாங்கிட்டேன்னு தான் சார் சொல்கிறாங்க. எங்கள் மாமா பொண்ணு இருக்காங்க சார், சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. சித்தி நான் வேலை வாங்குற வரையும் நீனும் படிச்சுக்கிட்டே இரு சித்தி அப்படிம்பாங்க சார். அதுப்போ சொல்லுவா, சித்தி பரவாயில்லடி நீங்கள் சொன்னபடி வாங்கிட்ட வேலை, பரவாயில்ல சித்தி அப்படின்னு. அங்கே தான் சார் ஸ்டே பண்ணியிருந்தேன் நான். நான் வந்து ஃப்ரீயாக வந்துட்டேன் சார். எங்கள் மாமனார் வீட்டில் இல்லை, எங்கள் அக்கா வந்து அழைச்சிட்டு வந்தாங்க. 5 வருஷம் அக்காவோட இருந்தேன். அப்புறம் மேரேஜ் பண்ணி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தனியாக என் பசங்களை வந்து ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு 9 மணிக்கு விட்டுட்டு நாங்கள் வந்துடும் 9 மணிக்கெலாம். அது 4 மணிக்கு அழைச்சிட்டு போய் வீட்டில் போயிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து 6 மணிக்கு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிவிட்டு 8 மணிக்கு சமைச்சு கொடுத்துட்டு மறுபடியும் மேக்ஸ் போட உட்காந்துருவேன். மேக்ஸ் போட்டேன்னா 1 மணி வரையும் மேக்ஸ் போடுவேன் நான். ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்கணும்ல, எல்லா சப்ஜெக்டும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு எக்ஸசைஸும் நான் போட்டு வச்சுருக்கேன். 20 எக்ஸசைஸாக 20 நான் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு இதுலேயுமே எல்லாத்தையும் போட்டு நோட்டு வச்சுருக்கேன். அதேமாரி வந்து இந்த மேற்கோள் குறியீடு இதெல்லாம் இருக்குதுல்ல, மங்கையரை கற்பதற்கான மாதம் செய்து இதேமாரி குறியீடு எந்தெந்த நோட்டில் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதி யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே நான் எழுதி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். அதேமாரி 4 எழுதிச்சேன் சார். கொஸ்டின் கேட்பீங்களா சார் நீங்கள் வேற? பசங்கள்லாம் வந்து 20க்கு 20 எழுதுவாங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த நீசாகம் சொல்லும்போது 20 மார்க் எடுப்பாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது வேற. ஐயோ ஒரு டைமில் படித்து எப்படி 20க்கு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15, 14 14, 15 இப்படி தான் எடுப்பேன். அதேமாரி கொஸ்டின் 150, 149, 146, 140 ஒரு நாளில் எப்படி படித்து பொழுது எடுக்கிறாங்க, நம்மளால படிக்க முடியாதுன்னு நினைப்பேன் நான். இதான் ஃபஸ்ட்டு புக்கு என்கிட்ட கிடையாது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு புக்கு வாங்கி சார்லாம் நடத்துகிறாங்களோ அந்த லெசனை வந்து நோட்டு போட்டு எழுதிட்டு மறுநாள் டெஸ்ட்டு காலையிலே எழுதிட்டு அது படிச்சுட்டு வந்து டெஸ்ட் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் சார் ஒரு டைம் சொன்னாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லிட்டு புக்கு இல்லாமல் நான் போய் உட்காந்துருந்தேன். அவர் சொன்ன உடனே எனக்கு இதாகிடுச்சு. உடனே சாயந்தரம் போயிட்டு 11th எக்கனாமி போயிட்டு உடனே பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துருவாங்க. அதனால் புக்கு இல்லைன்னா உடனே நான் வாங்கிட்டு இருப்பேன். பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருவேன் நான். சார் சொன்னதுனால, ஏன்னா அது இருந்தாலும் நான் படிக்க முடியாது, டெஸ்ட்டுக்கலாம் அதனால் படிக்க முடியாதுல்ல. அதே சார் வந்து யார் வந்து வாய் அசைக்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்களா தப்பாக சொல்கிறாங்களா, யார் படிச்சிருக்காங்க யார் படிக்கலன்னு நம்ம உட்காந்துருக்க பொசிஷன் பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க சார். அதனால நான் படிச்சுட்டு வரணும். சார் கேட்கறது டக்குன்னு பதில் சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் சார் கேட்கும்போது பதட்டத்துலேயே அது மறந்துடுவேன் நான். ஆனால் அந்த கொஸ்டின் ஆன்சர் தெரியும் மாற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன் சார் கேட்கும்போது. பதட்டம் தான் அந்த நம்ம அடுத்தது நம்ம வந்துருவோமோ எந்த கொஸ்டின் கேட்பாரோ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நான். அதே மணிசாரும் அப்படி தான் கேட்பாங்க சார். எல்லாத்தையும் கோரஸாக சொல்லுவாங்க, டக்குன்னு சொல்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அதனால சாரும் நல்ல லெசன் எடுப்பாங்க. சார் வந்து முன்னாடி கொஸ்டின் கொடுத்துட்டு 5 நிமிஷத்துல கொஸ்டின் எழுதி கொடுத்துடணும். அதுக்கு நம்ம கொடுக்க மாட்டாங்க, டக்குன்னு வாங்குவாங்க. அதுவும் நம்ம பதட்டத்தில் எழுத வராது வேற. அது நல்லா படிங்க, நல்லா டெஸ்ட் எழுதுங்க. நானும் அவளை வந்து டெஸ்ட் எழுதுனா ஏதாவது ஒரு குழு மீட்டிங் போயிடுவேன், ஏதாவது ஊர் ஃபங்க்ஷனுக்கு போயிடுவேன். என்னம்மா எப்போ பார்த்தாலும் குழு மீட்டிங்கிற ஊர் ஃபங்க்ஷனுங்கிற, ஒரு 3 மாதம் தள்ளி வச்சுட்டு படிமா அப்படிம்பாங்க சார் மணி சார். நான் அப்புறம் போய் தான் சார் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவேன். நான் இருக்கலாம் இதான் அவரேஜாக படித்தாலும் வந்துட்டேன். ஏன்னா நான் விடக்கோட்டாவில் தான் வந்தேன், நான் ஜென்ரல்லாம் வரல. ஆனால் அடுத்த டைமு கண்டிப்பாக நான் ஜென்ரலில் வருவேன். நான் படிப்பேன் கண்டிப்பாக. குரூப்பில் வந்து 4 போஸ்டிங் இருந்துச்சு. நான் போன அன்னைக்கு எனக்கு முன்னாடி போனாங்க, எடுத்துட்டாங்க, அது கிடைக்கல, நாங்கள் வந்துட்டு இருந்தாங்க. இந்த டைமில் வந்து எனக்கு முன்னாடி 7 பேர். அவங்க ஆனால் வந்து 5 பிஓ இருந்துச்சு, 2 ரூரல், 1 ஹைவே இருந்துச்சு. ஃபஸ்ட் நாள் 2 பிஓ எடுத்துட்டாங்க, தஞ்சாவூர் திருவாரூர் எடுத்துட்டாங்க. அடுத்து 3 பிஓ இருந்தது. அதனால் வந்து எனக்கு முன்னாடி உள்ளவங்க எடுத்துட்டாங்க. ஹைவே 2 1 ஹைவே 2 ரூரல் இருந்துச்சு. எல்லாமே திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி,
நான் அப்போ தான் நினச்சேன் அந்த ஓஎம்ஆர் மிஸ்டேக் எவ்வளோ இது அப்படின்னு சொல்லி. லாஸ்ட்டில் கவுண்ட் பண்ணும்போது 199 தான் சார் இருந்துச்சு. ஆனால் 200 ஷேர் பண்ணியிருந்தேன் லாஸ்ட்டில். ஆனால் 199 தான் இருந்துச்சு கவுண்ட் பண்ணும்போது. சார் வந்து கூப்பிட்டு வந்து பக்கத்தில் இருந்தாலும் பார்த்துட்டு போனேன் சார். நான் வந்து எனக்கு பயந்துட்டு சார் கூட்டி ஒரு மரத்தை கூட்டி அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு 200 சொல்லி அப்படியே சொல்லவே இல்லை. நான் தான் லாஸ்ட்டு போனேன் அந்த கிளாஸில். நான் வந்துட்டேன். வந்த பிறகு ஒரு இதில் சைன் போடல. நான் அவர் ஓடி வந்து எனக்கு கூப்பிட்டாரு லாஸ்ட்டாக. நான் வேறு எந்த சைடாவது போயிருந்தேன். நான் போய் கூப்பிட்டு போய் என்னோட அம்மா நீ தானம்மா லாஸ்ட்டு எழுதுனா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் போனால் கையெழுத்து போட்டுருவேன் நான். அதனால இந்த டைம் அந்த கோச்சிங் இதை எடுக்கலாமா வேணாமல்ல, அந்த குரூப் 4 நம்ம எழுதிட்டு வேறு எடுத்துக்கலாமான்னு நான் கேட்டேன். நான் கிருத்திகாட்ட கேட்டேன் சார். நாங்கள் ஏன்னா அந்த வியூவெல்லாம் எனக்கு ஒரு கொஞ்சம் தானே சார் மிஸ்டேக் இதாகிடுச்சு. இது இந்த வேண்டாம் நான் குரூப் 4 நம்ம அப்படி எழுதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைக்கா நீ இருக்கிறத எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேறு ஏதாவது எக்ஸாம் ஹால் அப்படின்னு ஏதாவது தப்பு பண்ணிங்களா? இது ஆன்சர் மாற்றி கொடுத்தது அது மாதிரி நான் தெரிஞ்ச விஷயம் அவசரத்தில் வந்து ஷேடோ பண்ணிட்டாங்க. தெரிஞ்சது அதான் ஆன்சர்னு தெரியும். ஆனால் வந்து மாற்றி வந்து ஒரு ஷேடோ பண்ணிட்டாங்க. இல்லை போன தடவை ஜஸ்ட் மிஸ் ஆச்சு. அப்போ எப்படி அந்த பெயினில் எப்படி மீண்டு வந்தீங்க? கஷ்டமாக இருந்துச்சு சார். குறுக்கு வந்து வாசிக்கிறாங்கன்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. ஆனால் 3 மாதம் தான் இருந்தாங்க. எப்படின்னு தெரியல கோர்ட்டில் செலக்ட் ஆகிட்டாங்க அவங்க. சார் எனக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாங்க ஏன் அவங்க செலக்ட் ஆகலாம் நீங்கள் ஏன் செலக்ட் ஆகலன்னு கேட்டாங்க சார். சார் எந்த டெஸ்ட் விட இல்லை, ஆனால் அவங்களோட நான் கூட தான் மார்க் எடுத்துருந்தேன். இல்லைங்க சார் எனக்கு அதனால் அவ்வளோ போஸ்டிங் எனக்கு வரவே இல்லைங்க சார் அப்படின்னு. அதே குரூப் 2லேயும் வந்து அவங்க வந்து அதே மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு டெஸ்ட் விட எடுத்துருக்கு. அவங்களுக்கு முன்னாடி எனக்கு டெஸ்ட் விட அப்போ கிடையாது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. நான் 10 வருஷம் ஆச்சு எங்கள் வீட்டுக்கார இருந்து. குரூப் 2க்கு அப்புறம் தான் நான் டெஸ்ட் விடவே வாங்கினேன். இதே மாதிரி செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறமே கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு டக்கு முடிச்சு அப்புறமேட்டு எனக்கு கொடுத்தாங்க. அதுக்காக ஒரு 5 வருஷம் நான் போனேன் ஆஃபீஸுக்கெல்லாம். ஆனால் வந்து செட்டே ஆகலை. சரி உனக்கு நம்ம சர்டிஃபிகேட் கிடைக்காது, நம்ம டேரெக்டாக தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஜாயின் பண்ணேன். சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் ஜாயின் பண்ணேனே. வந்து எப்படியாவது மூவ் பண்ணி போவோம். அது இல்லைன்னா பரவாயில்ல ஜென்ரலில் இப்படியே படிச்சிடணும் அப்படின்னு சொல்லி வந்து அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கிடச்சிது. இங்கே ஃபுல்லாக காலையில் 9 மணிக்கு வருவேன். 4 மணி மணி இங்கே இருப்பேன். போயிட்டு பசங்க அழைச்சி விட்டுட்டு வீட்டை முடிச்சு 6 மணிக்கு உட்காரும்போது நானும் படிப்பேன் பசங்களை ஹோம்ஒர்க் பண்ண சொல்லிட்டு. அதுக்காக 8 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டு 8:30க்கு 9 மணிக்கெல்லாம் உட்காந்துருவேன். மேக்ஸ் போட உட்காந்தானா 11 மணி வரையும் போடுவேன், 1 மணி வரையும் போடுவேன். மேக்ஸ் மட்டுமே ஒரு நாளைக்கு மேக்ஸ் நான் எப்படி 4 மணி நேரம் 3 மணி நேரம் போடுவேன். ஏன்னா மேக்ஸ் வராது இல்லை, மற்றவங்க மாரி போட தெரியாதுல்ல. நம்ம வழி போட்டால் தானே அது வரும், இல்லைன்னா வராது. அதனால் நான் மினிமம் வந்து 3 மணி நேரம் மேக்ஸ் நான் போடுவேன். காலையில் எழுந்திரிச்சாலும் சாரில் கொஸ்டின் கேட்பாங்கன்னு காலைல 4 இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணி வரையும் படிப்பேன். 7 மணி வரையும் படிச்சுட்டு 7 மணிக்கு மேலே சமைக்க போவேன். 7 மணி சமைக்க போயிட்டு 8:30க்குள்ளே சமைச்சிட்டு பசங்களுக்கு அதாவது சுடு தண்ணி போட்டு வச்சு அவங்களை குளிப்பாட்டிட்டு குளிச்சுருவாங்க. அவங்க சின்ன பிள்ளைகளுக்கு நான் குளிப்பாட்டினா கொஞ்சம் பெருசான பேர் பசங்களே குளிச்சுடுவாங்க. அப்புறம் அவங்க ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னா அவங்க சாப்பாடு போட்டு நான் போய் குளிச்சுட்டு உடனே வந்து கடலாம் அனுப்பிச்சி போய் ஸ்கூலில் விட்டுட்டு மறுபடியும் ஓடியாருவேன். ஓடியாந்து ஒரு 10 நிமிஷம் கொஸ்டின் வாங்கி எனக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வர ஒரு 18, 17, 19 ஒரு சமயம் 20 கூட வாங்கியிருக்கேன் நான். ஆனால் ரெகுலர் டெஸ்ட் இருக்கிறது நல்லது சார். காலையில் அதே மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் கேட்குங்க சார். எல்லாத்தையும் கொஸ்டின் கேட்குங்க சார். எங்களை கேட்ட மாதிரி கேட்குங்க சார். மினிமம் சண்டே வந்து லேட்டாக தான் வருவேன். ஏன்னா வந்து நான்வெஜ் எடுத்து சமைச்சு வச்சுட்டு வருவேன்னா சார் அப்போ என்ன நினைப்பாங்க, கொஸ்டின் கேட்கறனால ரொம்ப லேட்டாக ஒருத்தர் நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டுலாம் நான் வருவேன் நானா. ஆனால் சார் எல்லாரும் அப்படி கேட்டதே கிடையாது. ஒரு பிள்ளைங்களாம் வரும்போது கொஸ்டின் டக்கு நிற்கும் போதே கேட்பாங்க சார். என்னை அப்படி கேட்டதே கிடையாது. வாமா உள்ள உட்காருன்னு சொல்லுவார். வந்து உட்கார்ந்த பிறகு அப்போ தான் கேட்பாங்க கொஸ்டின் சார். ஆனால் நான் வந்து படிச்சிருந்தா டக்குன்னு பதில் சொல்லுவேன். படிக்கிறதெல்லாம் ஏற்றி நின்றுக்குவேன் நான். பரவாயில்ல மினிமம் படிக்க தான் பார்ப்பேன் நான்.
என்னால் படிக்க முடியாத சுச்சுவேஷன் இல்லை, கிளாஸ் முடிச்சுட்டு படிக்க வேலை எங்கேயாச்சும் தான் வேலைக்கு போயிட்டேன்னா அப்போ தான் என்னால் படிக்க முடியாது. இல்லைன்னா மினிமம் உட்காந்து இங்கேயோ படிச்சிருவேன், வீட்லேயும் போய் உட்காந்து படிப்பேன். ஏன்னா மறுநாள் உட்காந்து எல்லாத்தையும் கொஸ்டினும் நம்மளும் கொஸ்டின் சொல்லணும். சார் சொல்லுவாங்க, மற்றவங்களை கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பாருங்கள், உங்கள் வாய்க்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, அடுத்தடுத்து கேட்கும்போது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்கணும், அப்போ தான் உங்களுக்கு அது மனப்படமாக இருக்கான்னு கேட்பாங்க சார். மனுஷாரும் அப்படிதான் கேட்பாங்க சார். கொஸ்டின் கேட்பாங்க, இடையில கேட்பாங்க கொஸ்டின் சார் தான் எல்லாத்துக்கும் கோரஸும் சொல்லுவாங்க சாரும் அவரும். அன்றைக்கி சார் முன்னாடி எதுவுமே சொல்லலை வேற. சார் என்ன நினச்சிருப்பாங்கன்னு தெரியல சார் வேற. அன்றைக்கி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சார் நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு 2 நாள் கழிச்சு இறக்குறாங்கன்னா முதல் நாள் நாங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 2 பேருமே டிஎன்பிசி எழுதிட்டு வந்தோம். அவங்க சென்னையிலேருந்து வர பார்த்தாங்க சார். சென்னையில் எம்சிஏ முடிச்சிருந்தாங்க சார், எனக்கு கம்ப்யூட்டர் தான் ஒர்க் பண்ணாங்க. வீட்டு ஊருக்கு வந்து எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்க. 2 பேருமே நாங்கள் அவருக்கு கீழே கூட சேர்ந்து எனக்கு வந்து மீனாட்சி ராமசாமி அங்கே சென்று போயிட்டு வந்தோம். வந்து ஒரு டீ குடிச்சிட்டு இருந்தார். நான் டீ குடிக்க மாட்டேன், அவர் குடிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்த பிறகு உனக்கு வந்து டிஎன்பிசி படிக்க வைக்கிறேன், கோச்சிங் கிளாஸ் எடுத்துகிறேன், நீ போய் படி. எனக்கு அப்போ தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். காலேஜ் படிக்கும்போது எழுதி வச்சு பழக்கம். எனக்கு ஓல்டு டைமில் எழுதி வச்ச மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன். ஆனால் அகாடமி வந்தது கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது எழுதுனது அதை வச்சுருக்கேன். எழுதி வச்சு தமிழ் மட்டும் எழுதி வச்சுருக்கேன். அது அதான் விரிவுல இருக்காங்க சார். அன்றைக்கி முதல் நாள் சொல்கிறாங்க, 2 நாள் கழிச்சு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது இடி விழுந்துருச்சு. அவங்களுக்கு இடி விழுந்து இறந்துட்டாங்க. அவர் சொன்னது அப்பயே எங்கள் வீட்டில் இருந்தால் நான் கண்டிப்பாக போய் டிஎன்பிசி அப்பயே ஜாயின் பண்ணியிருப்பேன். என்னால் வேலையில் இருந்துருப்பேன். அதுக்கெல்லாம் அவங்க இறந்துட்டாங்க. நல்லா அன்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவர் மாரி யாரும் இருக்க முடியாது. நல்லா சாஃப்டான கருத்து, எனக்கு மாரி அவரும் அதே மாதிரி சாஃப்டாக தான் இருப்பாங்க. அவர் சொல்லுவாங்க, ஒரு டைம் சொன்னாங்க, சார் இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது, எதுவுமே இல்லை, ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடையாது சார் எங்கள் வீட்டில். எங்கள் மாமனார் வீட்டில் கிடையாது சார். ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் ஒழுங்காக வேலைக்கு போனால் தான் செய்யணும். நீ கவலையப்படாத, நான் உன்னை அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். என் புள்ள பொண்டாட்டிக்கு என்ன சேர்த்து வச்சுட்டு போனால் சேர்த்து வச்சுட்டு தான் போகணும்னு சொன்னார். அதே மாதிரி எல்ஐசி வந்து போட்டேன்னு சொன்னால எனக்கு தெரியாது. அதில் ஏஜென்ட் அங்கே வந்தாங்க, போட சொன்னார். ஆனால் அவர்கிட்ட எப்போ பணம் அமௌண்ட் அனுப்புனான்னு தெரியாது. ஒரே ஒரு பேமெண்ட் தான் கட்டினார். ஜனவரியில் கட்டிட்டு போயிட்டாங்க போல வேலைக்கு. அவர் இறந்த பிறகு தான் எனக்கு தெரியும், சரி எல்ஐசி போட்டிருக்காருன்னு. எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கிட்ட சொல்லலை, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இதேமாரி 4 லட்சம் வரப்போகுது. ஒரு சிங்கிள் பேமெண்ட் 6000 தான் கட்டினாங்க எங்கள் வீட்டுக்காரர். அந்த ரிசிப்டோடு என் கையில் வருது, அந்த பத்திரம் என் கையில் வரல, எதுவுமே என் கையில் கிடையாது. அந்த ராஜாண்ணாவே அதெல்லாம் வச்சுருந்து அதே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. தெரியல, இறந்த உடனே வந்து சொல்லியிருப்பாங்க போல, இதேமாரி அவங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவு வரும்னு சொல்லி. எனக்கு தெரியாது அந்த அமௌண்ட் எவ்வளோ வருது. அவங்களுக்குள்ளேயே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ சின்ன பிள்ளை, 23 வயசில் மேரேஜ், 25 வயசில் இறந்துட்டாங்க. இதோட 11வது வருஷம் அப்போ எங்கள் வீட்டுக்கு இறந்துட்டு எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த அமௌண்ட் வந்தோன்னா அப்போ வச்சு கொஞ்சம் கடை இருந்துச்சு, அதை அழைச்சிட்டு அந்த அமௌண்ட் எழுதுறத போட்டு என் பேரே அப்பயே வந்து 1 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு எல்ஐசியில் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் மாமனார் மாமனோட இல்லை, அவங்க எல்லாம் ஃபேமிலி கொண்டு 2 பேர் அவங்கவுங்க தனியாக இருக்கிறான். அவங்களோடலாம் அப்படி இருக்க முடியாது நம்ம. அதனால் அக்காவோட வந்து தங்கிட்டு ஃப்ரீயாக இருந்தேன். அவங்களோட இருந்தால் கூட வந்து என்ன சும்மா வெளியே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு கேட்டுருப்பாங்களோ நம்ம தெரியல, கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ரீயாக வர முடியாது, அந்த அளவுக்கு இருக்க முடியாது. நான் மட்டும் தனியாக இருந்தாலும் பிள்ளைங்களை ஸ்கூலில் எடுத்து அந்த 5 வருஷம் நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். 20 பசங்களை வச்சுக்கிட்டு வேறு யாருமே கிடையாது. எங்கள் அம்மாலாம் வில்லேஜில் இருக்காங்க, எப்படியாவது வருவாங்க, அவ்வளோதான். நான் தான் எல்லாத்துக்குமே ஓடணும். ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 6 பொண்ணு. அண்ணன் தம்பி தான் இடத்துல அழைக்க வருவாங்களா, யாருமே இல்லையா நம்மளுக்கு, அழைக்க யாரும் இருந்தது கிடையாது. எங்கள் அப்பா 9th படிக்கணும், எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, நம்ம யாருக்கு கூப்பிட முடியும்? நாங்கள் திருமாவளை இறங்கி நடந்து வந்திருக்கோம், 3 கிலோமீட்டர் நடந்து ஊருக்கு வருவோம். பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா நான் 5:30 விட்டு அப்புறம் 8 மணிக்கு தான் பஸ் எங்களுக்கு. அப்போ நினைப்பேன்,
சரி விடு பரவாயில்ல. நம்ம மேரேஜாக நம்ம ஹஸ்பண்ட் அழைச்சிட்டு போவேன். ஆனால் அந்த இதுக்கு வந்து இது வருது இல்லை. இன்ன வரைக்கும் நம்ம தனியாக ஓடுற மாதிரி ஆயிடுச்சு. லாஸ்ட் வரைக்கும் நம்ம தனியாக சிங்கிளாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நான் அப்போ நினச்சிருக்கேன் சமையல் எனக்கு கம்பெனி என்ன நம்ம ஹஸ்பண்ட் இருக்காரு நம்ம பார்த்துவாங்க அவங்கள நம்ம அழைச்சிட்டு போவாரு. ஆனால் அதுக்கு எந்த ஒரு லைஃப் இல்லை. நினைக்கிறது எதுவுமே நான் பசங்களையும் நான் நினைக்க மாட்டேன். நம்ம அது நினச்சி அது இது நேரத்தில் நான் நினைக்கிறேன் நம்ம பசங்களை நம்ம தனியாக போவோம் தனியாக வருவோம். நம்ம பசங்க இருக்கா நினைக்க கூடாதுன்னு நான் அப்போ முடிவு பண்ணிட்டேன். அதனால சிங்கிளாகவே இருக்கணும் அவ்வளோதான். எல்லாம் நல்லா படிங்க, பசங்க நல்லா பார்த்துங்க, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுங்க. நம்ம ராயெல்லாம் ஆப்பிள் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால கொய்யாப்பழம் வாங்கி கொடுத்தாலே போதும். அன்னைக்கு என்ன விளையுதோ அதை மட்டும் வாங்கி கொடுங்க. கொய்யாப்பழம், இறந்த பழம் வைக்கிறது, இறந்த பழம், நவாப்பழம். என் பசங்களை அப்படி தான் வாங்கி கொடுத்துருவேன். என் பசங்களும் கேட்க மாட்டாங்க எனக்கு ஆப்பிள் வாங்கி கொடுமா ஆரஞ்சு வாங்கி கொடுமான்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. என்ன வாங்கிட்டாலும் அதை சாப்பிடுவாங்க என் பசங்க. அதேமாதிரி ஸ்நாக்ஸ் வந்து முறுக்கு இது மாதிரிலாம் வாங்கி தர மாட்டேன் அதிகமாக. கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இதேமாரி தான் செஞ்சு கொடுப்பேன். அதேமாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். முறுக்கு இந்த இதெல்லாம் அதிகமாக ஸ்நாக்ஸ் அந்த ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க. அதனால நல்லா படிங்க, நல்லா மேக்ஸ் போடுங்க, ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான். படிச்சுட்டு இருக்கீங்களா? இவ்வளோ கவலைகள் இருக்குது, நிறையா கவலைகள் இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிட்டு இருப்பீங்களா இல்லை டக்குன்னு அடுத்தது? இல்லை சார், நைட்டில் மேக்ஸ் போடும்போது பாட்டு ஓடிக்கிட்டு தான் சார் மேக்ஸ் போடுவேன். பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் மேக்ஸ் போடுவேன். ஒரு நான் நிறையமாக ஞாபகம் வந்துடும் தனியாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அழுதுருவேன். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆளுன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் மேக்ஸ் போட ஆரம்பிச்சிடுவேன். நைட்டில் தனியாக இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணுவேன், தனியாக நம்ம இருக்கிறேன்னு. நம்ம பசங்களுக்கு அப்பா இல்லையே அப்படி ஒரு ஏக்கம் இருக்கும் எனக்கு. எனக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாத்தையும் அவங்க அப்பா எல்லாரும் வாங்கி கொடுக்கப்போ இருப்பாங்க. நானே பசங்களை அப்படி ஏக்க வைக்கிறது வச்சது கிடையாது. அவங்க அப்பா இல்லைனாலும் அதுக்கு ஈக்குவலாக தான் நான் அவங்க வாங்கி கொடுத்துருக்கேன், தான் செஞ்சுருக்கேன். அந்த ஏக்கம் இருக்காது. 10 நிமிஷம் நான் மீட் வந்துடுவேன், அவ்வளோதான். ஆனால் நைட் டைம் தான் நினைப்பேன். ஆனால் நம்ம தனியாக அப்படி உட்காந்து படிச்சுக்கிட்டு போயிட்டு வந்து அவர் இருந்தால் நம்ம இந்த அளவுக்கு வேலை இல்லை, எங்கேயோ ஒரு வேலையில் இருந்திருக்கோம், அவர் பார்த்துட்டு இருப்பார். நாங்கள் அவர் சார் வீட்டில் சொல்கிறாங்க சார், நம்ம பசங்க படிக்கும்போது சென்னையில் தான் படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க சார். அங்கே எஜுகேஷன் நல்லா இருக்கும், அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கே வந்து தனியாக இருக்கும், அதனால் நம்ம பசங்க படிக்கும்போது நம்ம அங்கே செட்டில் ஆகிடலாம்னு சொல்கிறாரு எங்களுக்கு. ஆனால் அதுக்கு எந்த இதுவுமே இல்லை, வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக சார். இல்லை ஸ்கூல் லைஃப் வந்து இங்கே படிக்க வச்சு நான் காலேஜ் வந்து அங்கே சென்னையில் தான் படிக்க வைக்கிட்டு இருக்கேன் நான் பசங்களை. அவங்க ஒரு வீடு கட்டணும், நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த வரையும் அப்படி தான் இருக்கிறேன், இனிமேல் அப்படி தான் இருப்பேன். அதெல்லாம் கவுண்ட் பண்ணலைங்க சார். தமிழ்லாம் வந்து எப்படி நாங்கள் 20க்கு மேலே தான் படிச்சிருக்கோம். ஏற்கனவே ஒரு 2 தடவை 3 தடவை அட்டன் பண்ணிட்டோம், இப்போ கிளாஸுக்கு போக வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களா? இல்லைங்க சார், வந்துட்டாங்க சார். இதுதான் நீங்கள் நினைச்சு இல்லை, அதுமாரி மற்றக்கு வந்துக்கலாம்ல. இதெல்லாம் இப்போ நீங்கள் ஆவரேஜ் எக்ஸ்பெக்டாக நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நல்லா நாலேஜ் கெயின் பண்ணிட்டீங்க, மார்க் முன்ன பின்ன இருக்கலாம். பட் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டிங்க, நிறையா லேர்ன் பண்ணிக்கிறீங்க, அது தெரியும் உங்களுக்கு.
நீங்கள் கண்டிப்பாக கிளாஸ் அட்டன் பண்ணுறது அது இங்கிலீஷ் ஆச்சா? கண்டிப்பாக சார். சார் வந்து அப்போ கொஸ்டின் கேட்கும்போது நம்ம ரிவிஷன் பண்ணலைன்னா மறந்துடும். ரிவிஷன் பண்ணாமல் தான் ஞாபகம் இருக்கும். இந்த மெயின்ஸ் படிச்சுட்டு நான் மறுபடியும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு தமிழ் வரது மறந்துடுச்சு அப்போதைக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சார் மறுபடியும் கொஸ்டின் கேட்கும்போது படிக்கும்போது எல்லோரும் வந்தால் தான் நம்மளால் படிக்க முடியும். ரீகால் பண்ணால் தான் நம்ம எதுனா அந்த இதுலேயே கண்டினியூட்டாக இருக்க முடியும், இல்லைன்னா நம்ம மறந்துடும் போல அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ அதனால் ரெகுலராக நான் கிளாஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா கிளாஸும் வந்து அட்டன் பண்ணிடுவேன். என்னால் முடியாத சுச்சுவேஷன் மட்டும்தான் என்னால் வர முடியாது. ஏன்னா வெளியில் எங்கேயும் போகிற மாதிரி இருக்கும், ஏதாவது டெத்துக்கு போயிருப்பேன், ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு, அதுக்கு தான் என்னால் வர முடியாது. இல்லைன்னா மோஸ்ட்லி நான் கம்பல்சரி வந்துடுவேன். நான் மெயின்ஸ் படிக்கும்போது வரல. அப்போ இங்கே தான் சார் மெயின்ஸ் படிக்கிறேன். டெஸ்ட் எழுதும் போதுமே ஒரு பாதியில் டெஸ்ட் எழுத நிப்பாட்டிங்க. ஆமாம் சார். அப்புறம் அவங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசினேன். சொல்கிறேன் அப்போ அப்புறம் என்ன தோணுச்சு? இல்லை அது இது முடியாது அது மாதிரினா அப்போ வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஃபுல்லுக்குள்ளே ஹோல் புக்காக போட்டார் சார். அதுலேருந்து கண்டென்ட் எடுத்து எப்படி எழுதுறதுன்னு தெரியல. அந்த 3 டெஸ்ட்டும் அப்போ தான் சார் இருந்துச்சு. ஹோல் புக்கு போட்டுருந்தாங்க சார். அதனால தான் சார் அப்போ பண்ணேன். சார் கேட்டாங்க எனக்கு, ஏன் வந்து டெஸ்ட் எழுத வரல, உங்கள் பேப்பர் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு. சார் தான் சொன்னேன், சார் ஹோல் புக்காக போகிறாங்க சார், என்னால் படிக்க முடியல, ஹோல் புக்கை வந்து இது பண்ண முடியல. வீட்டு வேலை பேச்சுலராக இருந்தாங்கன்னா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க. எனக்கு அப்படிங்க எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். அதனால் சரி என்னால் முடியல சார் அப்படின்னு. ஆனால் அப்படியே வந்துச்சு. ஆனால் குரூப்பில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் எனக்கு வந்திருக்கலாம். ஆனால் என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. மற்றவங்க ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை பற்றி எல்லாரும் மார்க் வந்துருக்கும். ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் இந்த முறையும் அவங்க குரூப் ஏ மெயின்ஸ் எழுதியிருக்காங்க, நல்லாவும் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அதையும் வந்து அவங்க எப்படியே சொல்லிட்டாங்க. மறுபடியும் அவங்க அடுத்த குரூப் 4 எழுத போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க எஃபர்ட் வந்து போட்டிருக்காங்க, நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. மேபி வந்து அது மார்க்காக இன்னும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு மார்க் வராமல் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்துக்குங்க, இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸோடு வந்து ஒருத்தர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்க, உளவியல் ரீதியாக வந்து எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு, அதெல்லாம் தாண்டி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸும் தாண்டி ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம், வீட்டில் நம்மளாக தான் காரணம் சொல்லுவோம், குழந்தைங்களுக்கு வரணும் இது மாதிரி எல்லாத்தையும் தாண்டி அவங்க வந்து படிக்கிறதை நிப்பாட்டாமே விட்டு நீங்கள் வந்து விடாபியாக ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி பெற்றே தீர்வே முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அதான் சொல்லலாம். இதெல்லாம் வந்து நாங்கள் 1000 ரூபா சொன்னாலும் இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, அதுதான் வேல்யூ. அப்போ தான் நீங்கள் உணருவீங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அவங்க சொல்கிறாங்களே, ஏன் பெருசாக அவங்க இது பண்ணல. சில பேர் வரும்போதுமே உள்ளே நுழையும் போதுமே கொஷின் கேட்பேன். இது உட்காருது அந்த ரிலாக்ஸிங் டைம் கூட கொடுக்காம தெரியும் இவங்க எஃபர்ட் போடுறாங்கன்னு தெரியும், இது பண்ணுறாங்கன்னு தெரியும். அதனால தான் சரி போங்க உட்காந்து அப்படியா கிளாஸுக்கு வரலையா ரெகுலராக என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி, டெஸ்ட் எழுதுறீங்களா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட கேட்குறது இல்லைன்னா ரைட் ஓகே, அவங்க எதுவும் பண்ண போகிறது இல்லை. டெஸ்ட் இது பண்ணால் அவங்களுக்கு ரைட் ஓகே, டெஸ்ட் எழுதிட்டு போயிட்டுருக்கோம். அவங்க அந்த இதை சொல்லுவாங்க. சரி ஒரு சின்ன ஒரு ஊக்கு இது இருந்தாங்க, நம்ம எதுவும் பண்ணல, அவங்க இதுதான் அவங்க மனதில் உறுதியாக இருந்தாங்க, மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. செஞ்சே ஆகணும், வெற்றி பெற்றே ஆகணும், வழியே இல்லை. வெற்றி பெற்றால் மட்டும்தான் இனிமேல் தான் வந்து அந்த பசங்க வந்து என்னதான் இருந்தாலும் இனிமேல் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சௌகரியங்கள் அரசு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா சம்பளம் வரும், இங்கே நிலைமை நினைச்ச ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், பிள்ளைங்க நினைச்சது பண்ண முடியும், இந்த பொருளாதார ரீதியாக வந்து அவங்க இது பண்ண முடியும். அதனால் வந்து அந்தளவுக்கு முக்கியம். அதனால் வந்து நினச்சிக்கிங்க ஏதாவது ஒரு பொறியான காரணம், எல்லாமே இயல்பான மனிதர்கள், நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் தேவை, எல்லாம் ஓகே தான். அதை தாண்டி வந்து எப்படிலாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாம் விடாபிடியாக படிச்சிருக்காங்க, விடாபிடியாக கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ண அப்படியே கிராஃப் நம்ம அறியாமே ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன டிகிரி படிச்சீங்க? சுவானஜி. கொஞ்சம் முடிச்சுட்டு எம்எஸ்சி சுவானஜி. சுவானஜி தான். எனக்கு மேக்ஸே கிடையாது அதில்.
ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வச்சிங்களா இல்லைங்க சார் டென்த்தோட சரி பியூர் சயின்ஸ் நான் மேக்ஸ் வராதுக்கிறதுக்காக பியூர் சயின்ஸ் கேட்டீங்களா இல்லைங்க இல்லை சார், மேக்ஸ் இல்லை. வரும் இவன் தான் பியூர் சயின்ஸ் போடுங்க அப்படியே எங்கள் டீச்சர் சொன்னாங்க நீ மேக்ஸ் நல்லா தானே மார்க் எடுத்துருக்கேன் நீ ஃபஸ்ட் குரூப் எடுன்னு சொன்னாங்க. இல்லை நான் ஸ்டாஃப் நர்ஸ் படிக்கணும் அதனால் நான் பியூர் சயின்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் எடுத்தேன். ஆனால் நான் ஸ்டாஃப் நர்ஸ் ஜாயின் பண்ண மற்ற திருச்சியிலலாம் அப்ளிகேஷன் போட்டேன் சார். எங்கள் அம்மா வந்து எங்கள் பெரியம்மாக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவளே ஒல்லியாக இருக்கிறா நீ போயிட்டு நர்ஸை சேர்த்துட்டு அங்கே ரத்தத்தை பற்றி விழுந்துட்டு கட்டின காசு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் வேண்டாண்டின்னு சொல்லவே எங்கள் அம்மா சேர்த்துருந்தேங்க சார். ஆனால் எங்கள் அம்மா இப்போ ஃபீல் பண்ணுறாங்க நீ சொன்ன நான் கேட்டுன்னா இப்படி 70-80,000 சம்பளம் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாயா. அப்புறம் முடிச்ச உடனே வந்து போஸ்டிங். நீங்கள் நைன்த்து படிக்கும்போது பார்ப்பாங்க ஆமாங்க சார். அப்புறம் அவங்களும் தனியாக தான் அந்த நான் 6 நம்ம பிள்ளைங்களையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுலேயும் எங்கள் அக்கா ஃபஸ்ட்டு அக்காவும் லாஸ்ட் ஒய்ஃப் மாதிரி வச்சிருந்தேன் சார். அவங்க 2 பேர்த்தையும் நான் தான் பார்த்துக்கணும். இவங்களையும் அக்காவையும் தங்கச்சியும் நான் தான் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மேரேஜே எங்கள் அக்காவுக்கும் நான் தான் பண்ணி வச்சேன். எங்கள் தங்கச்சி 2 பேர்த்தும் நான் தான் எல்லா ஸ்டெப் எடுத்து நான் தான் பத்திரிகைக்கு போவேன். அதனால தான் நான் வர முடியாது. சென்னையில் போய் பத்திரிகை வைக்கிறதா சரி திருச்சி எங்கே போனாலும் நான் தான், வேறு யாருமே கிடையாது. ஜாலி வந்து நாங்கள் எங்கள் சித்துவாருக்கும் பசங்க இல்லை, எங்கள் சித்துவார் வீட்லேயும் பசங்க இல்லை. சித்துவார் இறந்துட்டாங்க. இங்கே நாங்கள் 6 பொண்ணுங்க மட்டும்தான். எங்கள் அக்காவும் வர முடியாது ஏன்னா அவங்க ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் நான் தான் எல்லாத்தையுமே என்னால் எங்கள் அம்மா என்ன தான் அனுப்புவாங்க எல்லாத்துக்குமே. அதனால தான் என்னால் ரெகுலராக வர முடியாது. அப்படியே எங்கள் அம்மா எல்லாத்தையும் நல்லபடியாக வளர்த்துட்டாங்க. அதெல்லாம் சொல்லுவீங்க வேறு ஏதாவது நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்க அதான் கேள்வி வருது மெயின்ஸ் வச்சுட்டு இருக்கும்போது சார் ஒருத்தங்க இடையில ஃபோன் பண்ணி கேட்டாங்க என்ன பண்ணியிருக்கீங்க படிக்கிறீங்களா ஒழுங்கா டெஸ்ட்டு ஒழுங்கா அட்டன் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. பண்ணிட்டு இருக்கேன் சார் போயிட்டே இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். அது சார் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க படிக்கலான்னு ஏன் படிக்க வரலன்னு கேட்பாங்க சார். அதெல்லாம் படிங்க கண்டினியூவாக வாங்க. நான் அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் நீங்கள் ரெகுலராக வாங்க வந்து படிங்க. எல்லாரும் நான் இப்போ நிறைய பேர்த்துல சொல்கிறது என்னென்னா காலேஜ் படிக்க டைப் முடிங்க ஸ்டெனோ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் யாரும் வந்து கேட்டுக்கிறது இல்லைங்க சார். நீங்களே கேட்பாங்க இது நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் அதை சம்பாதிக்கணும் அவங்களும் பார்க்குறாங்கன்னா இது வரைக்கும் அவங்க எதுவும் நீங்களும் போகிறீங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பாங்க இனிமேல் இருப்பான் நான் சொல்லி ஒரே ஒரு பையன் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தான் டைப் போயிட்டு இருந்தான். நீ சொல்கிறவனே கேட்குறது சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் வந்து 5 வருஷத்தில் நீங்கள் ரெகுலராக கிளாஸ் போங்க போனால் டைப் வந்து பண்ணுங்க ஸ்டெனோ பண்ணுங்க. ஏன்னா இங்கே வந்த பிறகு தெரியுது எங்களுக்கு ஸ்டெனோட வேல்யூ டைப் வேல்யூ. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பிள்ளைங்க நம்ம என்ன போ அப்படின்னு சொல்லி டைப்பு போனது கிடையாது. அப்படியே முடிச்சிருந்தோம்னா ஒரு யூஸ் ஆகிருந்துருக்கு வரைக்கு. ஆனால் அன்றைக்கி என் காலேஜ் பக்கத்துலேயே இருந்துச்சு டைப் ரைட்டிங்லாம். நாம் போகல. அதனால் எல்லோரும் இப்போ வர பிள்ளைங்க நல்ல ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க. காலேஜ் படிக்கும்போது ஸ்டெனோ முடிச்சிடுறாங்க சார். ஆமாம் ஸ்டெனோ முடிச்சிடுங்க கேட்டவங்க ஸ்டெனோ முடிச்சு டைப் முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க சார். அப்போ நாங்களாம் வந்து எந்த ஒரு இதில் சீனியாரிட்டிங்கிறதுல அந்த இதில் அந்த மைண்ட் செட் ஆகிட்டேன் அப்போ. அதனால் தெரியலங்க. ஆனால் நான் எங்கள் அக்கா ஆஃபீஸ் போகும்போது ஸ்டெனோ ஸ்டாஃப் இருக்காங்க ஸ்டெனோ மேடம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சார். நான் அது டிகிரி நினச்சிட்டேன் சார். இங்கே வந்தப்போ தான் எனக்கு தெரியும் அது வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் இதில் போய் டைப்ரைட்டிங் படிக்கிறது தான் இங்கே வந்து தான் தெரியும். எங்கள் அக்காவும் அப்போ சொல்லலை. அவங்க சொல்லியிருந்தாலும் நான் அப்போ படிச்சுருந்துருக்கேன் ஸ்டெனோ. பிஎஸ்சி மெஸ்ஸும் முடிச்சுட்டு ஸ்டெனோ ஜாயின் பண்ணியிருக்கேன். தெரியல ஸ்டெனோ மேடம் உங்களை ஸ்டெனோ மேடம் வாங்க ஸ்டெனோனா என்ன காரணம் சுருக்கெழுத்து சாட்டங்க அப்படின்வாங்க. டிகிரி போல அது பெரிய டிகிரி போல நிஜமாவே நான் அப்படி தான் நினச்சேன். அது பெரிய டிகிரி போலன்னு தான் நினச்சேன். இங்கே வந்த பிறகு தான் தெரியும் நான் அது கம்ப்யூட்டர் கிளாஸில் படிக்கிறது டைப்ரைட்டிங்கில் படிக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் நீங்களாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஏதாவது கேள்விகள் இருக்கா? பார்த்துக்குங்க. அது நீங்கள் கவனிச்சிக்கலாம் தெரியும். ஒரு
பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் தான் எமோஷன் ஆனாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ஷாக்கிங்கான விஷயம். இல்லை மிக எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு அதே ஒரு ஸ்மெயிலிங்கோடையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு செகண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க எமோஷன் ஆனாங்க. என் கல்யாணம் 2 வருஷம் அவங்க இறந்துட்டாரு எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அவங்க அழுது சொல்லலை அப்படின்னு அதுக்கு பின்னாடி வழியும் வேதனையும் இருக்குது. அப்படியே அவங்க எப்படி எடுத்துக்கிட்டு இயல்பா சொல்லும்போது சாதாரணமாக சொல்லும்போது சொன்னாங்க. உங்களால் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து இது இருக்குது அது இருக்குது அப்படின்னு அது சொல்லிக்கிட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறத விட ஏதாவது பண்ணணும், வந்துட்டோம், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இதுதான் நீ மனசில் வச்சு எதுவும் விடக்கூடாது. அவ்வளோதான். இதை பார்க்குற சரியாக ஆகும். திடீர்னு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் அப்படியே பார்த்தா நம்ம லைஃப் வந்து போடுவோம். வந்து நமக்கு ஒரு டிஎன்பிசின்னு ஒரு கனவு இருந்துச்சு. இந்த கனவு நம்ம திட்டக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு கனவு இருக்கும் நமக்கு. ஒரு சிங்கர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கும். எல்லாம் பெரிய எல்லாம் தொழில் நிறுவனம் நடத்தணும்னு ஒரு கனவு இருக்கும். இவங்க கனவோ அந்த கனவை நோக்கி நீங்கள் தான் பயணிக்க வேண்டியது தான். விடாப்பிடியாக இருந்தால் அந்த கனவுல நமக்குன்னு ஒரு கனவு இருக்குன்னா அந்த கனவுல வெற்றி பண்ணலாம். இப்போ இவங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், வேலை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. அவங்க சொன்ன மாதிரி அந்த சான்ஸ் 1 மார்க் 2 மார்க் கூட இருந்தாங்கன்னு வச்சுக்கிங்களேன். முதல் நாள் சொன்னாங்க இருக்கு திருவண்ணாமலை இருக்கு சார் அப்படின்னாங்க. எப்படிமா குழந்தைய அழைச்சிட்டு போயிருக்கியா, எப்படி அங்கே போய் தண்ணி முடியுமா அப்படின்லாம் கூட கேட்டோம். பதில் போக வேண்டியதான் சார், வெளியில சார் அப்படின்னாங்க. அதான் அந்த 1 மார்க் கூட இருந்தால் அது கிடச்சிருவோம். அங்கே அந்த 1 மார்க்கும் ப்ளே பண்ணுது. போன மாதிரி 1 மார்க் 2 மார்க் இருந்தா போனதெல்லாம் 1 மார்க் தான் கிடச்சிருவோம். போன பாயிண்ட் 5 தான் மிஸ் ஆச்சு. கொடுக்கலையே அவங்களுக்கு போனதெல்லாம் வந்துருக்கும். 4 மார்க்கும் 1 மார்க்கும் அதனால தான் அவங்க மார்க் உட்காந்து 4 மணி நேரம் கூட படிக்க வைக்கிறது. சரிங்களா? ரொம்ப அதுதான். ஏன்னா வீட்டில் போய் உட்காந்து நமக்கு சரிப்பு கூட வரலாம். சரிங்களா? இவ்வளோ நேரம் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு ஒரு விட்டுருவோம். இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு போயிடுவோம். டீச்சர் அப்படி போனதில்லை அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே நம்ம அதை வாசிப்போம். பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் படித்து பெரிய வேலைக்காக போயிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு இப்படி நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணி இன்னும் வந்து இது பண்ணுறது பண்ணணும். பசங்க வந்து இன்னும் பெரிய ஆகணும். என் பசங்க டிகிரி முடிச்சோட கோச்சிங் படிக்கும் போது ஸ்டெனோ சேர்த்து தான் முடிவில் இருக்கேன் சார். நீங்களாம் பெருசாக குரூப் பண்ண ஐஏஎஸ் அப்படின்னு எய்ம் பண்ணுவோம். கற்றுக்கிட்டோம் எல்லாமே டைப்பிங் கற்றுக்கிட்டோம், ஸ்டெனோ கற்றுக்கிட்டோம். அதனால் வந்து வாழ்த்துக்கள். ஒரு நேரம் வந்து எங்கள்கிட்ட பேசுகிறதே எங்களுக்கு ஒரு வயசு தான். சரிங்களா? அதனால் வந்து சரிப்பா. நேற்று நாளைக்கு வந்து சாருக்கு பேச ஒரு மாதிரி பேசுங்க. சாரு சாரை பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. சாரும் நல்லா வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து விடவா இருக்கீங்கன்னு சொல்லி படிக்காமல் இருந்துடாதீங்கம்மா, படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் என்கிட்ட. ஏன்னா ஒரு டைம் வந்து தமிழில் வந்து 8th வச்சுருந்தாங்க. அதில் 140 144 பேஜில் எடுத்திருந்தேன். 140 எடுத்திருந்தேன். பேர் சொல்லிட்டு யாருப்பா கஷ்டம் என்ன
அக்கா அதே மாதிரி தான். இதெல்லாம் உங்க அக்கா கிடையாது, காந்திமதி. கனிகா அக்கா அதே மாதிரி தான். கனிகா அக்காலாம் எந்த ஷார்ட்கட் பண்ணாலும் மேக்ஸ் போடுறாங்கன்னா ஷார்ட்கட் வந்து எனக்கு சொல்லி தருவாங்க. ஒவ்வொருத்தவங்க சொல்லி தரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஷார்ட்கட் ஏன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன அங்கே நைட்டில் பார்க்குறாங்களோ ஷார்ட்கட் இப்படி பார்த்தேன்டி இந்த மாதிரி படி இப்படி பண்ணு அப்படிம்பாங்க. அவங்க இருக்கிற நானும் கனிகாக்கா தான் படிப்போம். அப்போ அவங்க கொஸ்டின் கேட்பாங்க என்கிட்ட, எதுவும் என்ன மறந்துட்டிய அப்படின்னு சிரிப்பாங்க அவங்க. இல்லைக்கா இல்லைக்கா தெரியலக்கா அப்படின்னா, மறுபடி படி நல்லா படி அப்படிம்பாங்க. அவங்களும் மறக்க முடியாது. கலாநிதி வந்து எங்கள் மொபைல் வந்து பேக்கில் வச்சுட்டு ஒரு தாத்தாட்ட ஒரு எங்கள் ஊர் பொண்ணுகிட்ட கொடுத்துருந்தேன். அந்த பொண்ணு ஒரு தாத்தாக்கிட்ட கொடுத்துருக்காங்க பேக்கை. அவர் என் மொபைல் எடுத்துகிட்டு இறக்கிட்டார் போல. வீட்டில் வந்து பார்க்குற மொபைல் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, டெஸ்ட்லாம் வரும். யூடியூப்பில் தானே மேக்ஸ் போடுவேன் நான் நைட்டில் உட்காந்து. இல்லைன்னா தெரியாது, நானும் ஓடணும் போட தெரியாது. உடனே கலாநிதி என் வீட்டில் மொபைல் இருக்குன்னு சொல்லிட்டு அது புது மொபைல் தான் அதை எனக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான். அப்புறம் அதை வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்காக வந்து எங்கள் அக்கா மாதிரி எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாங்க. கலாநிதியாக மறக்க முடியாது. அது நிறைய பேர் எல்லாரும் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் யார்கிட்ட டவுட் கேட்டாலும் மேக்ஸ் எல்லாமே நல்ல இந்த இருக்கும் மேக்ஸ் நல்லா போடுவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி செட்டு போய் பயங்கரமாக போடுவாங்க மேக்ஸ். எனக்கு பயமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. இன்னைக்கு இங்கேருந்து நான் இருந்து பார்க்கல அவங்களோட நிறைய பேர் நல்லா மேக்ஸ் போடுறாங்க. அவங்க போய் காட்டின உடனே 5 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருவாங்க, சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்படி பார்ப்போம்னா அந்த அளவுக்கு அவங்க போட்டிருக்காங்க அந்த மேஜர் அப்படி. அது நல்லா மேக்ஸ் போடுங்க, அதான் நமக்கு வேணும். அப்படியே நினைவு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்க, அப்போ அந்த நன்றி உணர்வு எல்லாமே அவங்க கற்றுக்க வேண்டியது. ரஞ்சிதாவே என்னை பார்த்து சேர்ந்தாங்க. அதான் இன்ஸ்பயர் படிக்கும் போதே இன்ஸ்பயர். நானும் குரூப் 2 பாஸ் பண்ணிட்டு ரஞ்சின்னு சொன்னேன். நானும் உடனே பார்த்துறேன், ஆசையாக இருக்கா, நானும் வேலைக்கு போகிறேன், நானும் இப்போ ஜாயின் பண்ணிக்கிறேன், சரி அங்கேயே போய் ஜாயின் பண்ண ரஞ்சி அப்படின்னு சொன்னேன் சார். ஓகே, சரி, ஓகே. ஆனால் ஒரு கிளாஸ் கொடுத்துருவாங்க.